தொடங்கலாம். அரண் செய்யாதான் திறம் பற்றி, அதாவது அறம் செய்யாது ஒருவன் இருந்தால் அவன் அடைதற்கு உண்டான கேடு பற்றி, அவன் அடைதற்கு உண்டான துன்பம் பற்றி எடுத்து விளக்க தொடங்குகிறார் திருமூலர். அதுல இரண்டாவது பாடல், ஒழிந்தன காலங்கள் ஊழியும் போயின, கழிந்தன கற்பனை நாளும் குறுகி, பிழிந்தன போல தம் பேரிடர் ஆக்கை, அழிந்தன கண்டும் அறம் அறியாரே. அதாவது வாழ்க்கையில ஒவ்வொருவரும் அனுபவிக்கக்கூடிய துன்பத்தை ரெண்டாக பகுக்கலாம். ஒன்று, அறிந்து ஒன்றை செய்வதனால் விளையக்கூடிய துன்பம். மற்றொன்று, நம்முடைய அறியாமையினாலேயே பெறப்படக்கூடிய துன்பம். அறிந்து ஒன்றினால் நாம் பெறப்படக்கூடிய துன்பத்தை நம்மால் ஓரளவு சகித்து கொள்ள முடியும். நாம் இந்த தவறு செய்தோம், அதனால் இது விளைந்தது, ஆகவே இதனை நாம் சந்திப்பதில் தவறேதும் இல்லை, இது நமக்கு தகுந்ததே என்று நாம் செய்த தவறினுக்காக விளையக்கூடிய துன்பத்தை நாம் எதிர்கொள்ளுதல் என்பது இயற்கை. ஆனால் அறியாமையிலே நாம் துன்பங்களை எதிர்கொள்ளுகின்ற பொழுதுதான் வாழ்க்கை நமக்கு மிக பெரியதோர் சுமையாக மாறுகிறது. அது எப்படியாம்? ஒழிந்தன காலங்கள் நம் கண்முன்னே நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுதே பல உயிர்கள் அவைகளினது காலங்கள் முடிந்து அழிந்து போவதை பார்த்து கொண்டே இருக்கும். அவ்வாறு நாமும் ஒரு நாள் அழிய போகிறோம் என்கின்ற உண்மை நமக்கு தெரியாமல் மூடத்தனத்திலேயே வாழுகிறோம். நம் கண்முன்னே பார்த்து கொண்டிருக்கின்ற பல உயிர்கள் அழிந்து கொண்டிருப்பதை, ஒன்றன் பின் ஒன்றாக அழிவதை பார்த்து கொண்டே இருக்கிறோம். அவ்வாறு பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுதே இதுபோல் நாமும் ஒரு கால் அழிவோம் என்ற உண்மையை உணராது இருக்கும். இது முதல் நிலை. ஊழியும் போயின, காலமும் ஒன்றன் பின் ஒன்றாக அழிந்து கொண்டே போகிறது. நேற்றைய நாள் இன்று இல்லை, இன்றைய வாரம் நாளைய வாரமாக மாறுவது இல்லை. ஆண்டு ஒன்று போகின்ற பொழுது நம்முடைய வயதும் கூடுகிறது. அதுபோல் பல ஆண்டுகளை நாம் கழிக்கின்றோம். ஆண்டுகளினுடைய செயற்கையாக இருக்கக்கூடிய யுகங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக போய்கொண்டே இருக்கிறது, எதுவும் நிற்பதில்லை. ஆகவே நம் கண்முன்னே நாம் காணக்கூடிய பல உயிர்கள் அழிவதை பார்க்கிறோம். நம் கண்முன்னே காலங்கள் பல அழிவதை பார்க்கிறோம். இவைகளை பார்த்ததன் பிறகும் அதைவிட வேடிக்கை என்னவென்றால், கழிந்தன கற்பனை, நாம் எவைகளையெல்லாம் கற்பனை செய்து கொண்டிருக்கிறோமோ அது ஏதொன்றும் நனவாக போவதில்லை. நாம் பலவற்றை கற்பனை செய்கிறோம் வாழ்நாளிலே. நாம் கற்பனை செய்தவைகள் எல்லாம், நாம் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நமக்கு கை கூடுகிறதா என்றால் அதுவும் இல்லை. நான் இப்படி வாழப்போகிறேன், அப்படி இருக்க போகிறேன் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவ்வாறு நம்மால் இருக்க முடிகிறதா என்றால் அதுவும் முடிவதில்லை. ஆகவே நம் கண்முன்னே பல உயிர்கள் தோன்றி மறைவதை பார்க்கிறோம். காலங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அழிவதை பார்க்கிறோம். நாம் நம்முள்ளே செய்திருக்கக்கூடிய கற்பனைகள், நம்முடைய எண்ணங்கள் யாவும் பலிதமாகாமல் வீணாவதை பார்க்கிறோம். நாளும் குறுகி, ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆயுள் குறைந்து கொண்டிருக்கிறது என்பதையும் ஓராது இருக்கிறோம். நமக்கு ஒவ்வொரு நாளும் இந்த உலகிலே விதிக்கப்பட்ட நாட்களிலே நான் கழிக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆயுளை குறைத்து கொண்டே வருகிறது என்ற அறிவும் நமக்கு இருப்பதில்லை. இறுதியில நாம எப்படி இருக்கிறோம்? பிழிந்தன போல தம் பேரிடர் ஆக்கை.
ஆக்கைனா உடம்பு, இடர்னா துன்பம். நம்முடைய உடலானது பெரிய அளவினதாக துன்பத்தை பெறுகிறது. எந்த அளவு தெரியுமா? கரும்பினை எந்திரத்தில் இட்டு புழிந்ததன் பின் எஞ்சி இருக்கக்கூடிய சக்கை போல நம்முடைய உடல் உரு தெரியாமல் குலைவுற்று இருக்கிறது. அப்பொழுது நமக்கு உண்மை புரிவது இல்லை. உலக வாழ்க்கையில அனுபவம் என்கின்ற இயந்திரம் நம்முடைய ஆக்கையை அணு அணுவாக குலைத்து புழிந்து சக்கையாக தள்ளி இருக்கிறது. இதனை பார்த்தும் நாம் உண்மையை உணருவது இல்லை. அதோடு மட்டுமில்லாமல் அழிந்தன கண்டும் நம்முடைய ஆற்றல் எல்லாம், நம்முடைய இளமை, நம்முடைய தேக வலிமை, நம்முடைய உடலினது திடம், உள்ளத்தின் கண் உறுதி, இவைகள் எல்லாம் நாளாக நாளாக அழிவது கண்டும் நாம் என்ன செய்வது இல்லை? அறம் என்கின்ற ஒன்றை அறியாது வாழ்நாளை வீணாக கழித்து கொண்டிருக்கிறோம். அறம் அறியாரே. நம்முடைய அறியாமையினாலே அறம் என்கின்ற ஒன்றை பற்றி சிந்திக்காமல், அறம் என்கின்ற ஒன்றுதான் நமக்கு உரியதானதோர் பாதுகாப்பு என்கின்ற ஒன்றை உணராமல், இந்த அறம் என்கின்ற ஒன்றுதான் நாம் செல்லும் தேயத்தினுக்கு நம்மோடு துணை வரும் என்கின்ற உண்மையை உணராமல், வள்ளுவன் சொன்னான் அல்லவா, ஈதல் இசைப்பட வாழுதல் அது வல்ல ஊதியம் இல்லை உயிர்க்கு, அறத்தினால் வருவதே இன்பம் என்றான் வள்ளுவன். ஆகவே இந்த அறம் என்கின்ற ஒன்றினை எண்ணாது, அதை எக்காலத்தும் செய்ய ஒண்ணாது நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய அறியாமையினாலேயே நம் கண்முன்னே பல உயிர்கள் தோன்றி வாதனைக்கு உட்பட்டு அழிவதை பார்க்கிறோம். காலங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அழிவதை பார்க்கிறோம். நம்முடைய கற்பனைகள் ஏதொன்றும் பலிதமாகாமல் போவதை பார்க்கிறோம். நாள் ஒன்று செல்ல செல்ல நம்முடைய ஆயுள் குறைவதையும் பார்க்கிறோம். வாழ்க்கை என்கின்ற எந்திரத்தில் அனுபவம் என்கின்ற ஒன்றாக நம்முடைய உடலானது கரும்பினை பிழிந்த நிலையில் எஞ்சிய சக்கை போல் மாறி இருப்பதை உணராது இருக்கிறோம். இவைகளை அனைத்தும் கண்டதன் பின், நம்முடைய இளமையும் யாக்கையும் எல்லாம் அழிந்ததை கண்டதன் பின்னும், ஐயோ நாம் இந்நாள் வரை அறமேதும் செய்யாமலேயே போனோமே என்று உணரக்கூட இயலாமல் இருக்கிறோம். அதுதான் வருது. அறத்தினை செய்திருந்தால் அடுத்த கேள்வி கேட்கலாம். இப்ப அறத்தினை செய்திருந்தால் இதெல்லாம் நமக்கு வாராது போகுமா? அறம் என்கின்ற ஒன்றை அறிந்திருந்தால் காலம் அழியாமல் போகுமா? ஏனைய பிற உயிர்கள் இல்லாது போவதை நாம் பார்க்காமல் இருக்க முடியுமா? நம்முடைய எல்லா கற்பனைகளும் நனவாகுமானா? இல்லை. அறத்தை நீங்கள் உணர்ந்தீர்கள் என்றால் நீங்கள் உங்களை உணர்ந்தவர்கள் ஆவீர்கள். உங்களை உணர்ந்தவர்கள் ஆனீர்கள் என்றால் உங்களுக்கு உருவன என்ன என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய தெளிவு உங்களிடம் வரும். அந்த தெளிவு வந்தால் வாழ்க்கையினுடைய யதார்த்தம் புரியும். ஆகவே உங்களினுடைய வாழ்நாளிலே நீங்கள் பெறக்கூடிய அனுபவங்கள் என்பன உங்களை நல்வழிப்படுத்துவதற்கு உண்டான பாதையை காட்டுமே ஒழிய தண்டனையை தருவதற்கு உண்டான இடமாக அது மாறாது. இப்ப அறத்தை தெரிந்து கொள்வதனால உடனுக்குடனாக எல்லா நன்மையும் கைகூடுமானா இல்லை. நீங்கள் உங்களை உணருவீர்கள், அதுதான் முக்கியம். மனித வாழ்க்கையினுடைய மிக அழகே எது என்றால் தன்னை உணருதல். அதுதான் ஏற்கனவே ஒரு அடியவர் சொன்னதை சொல்லி இருப்பேன். என்னை அறிவு என்றான், என்னுள் எழும் ஆனந்தம் தன்னை சிவம் என்றான். மேலை நாட்டு அறிஞர்கள் எல்லாம் கூட அதைத்தான் சொல்லுகிறார்கள். உன்னுள் பார், அதுதான் ஞானம் என்று. Thou yourself, that is wisdom என்கின்றார் சாக்ரட்டிஸ். ஆகவே இந்த அறத்தினை நாம் மேற்கொள்வதனாலே நம்மை நாம் உணருவோம்.
நம்மை நாம் உணர்ந்தோம் என்றால் நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய ஆற்றல் இவ்வளவுதான் என்ற உண்மை புலப்படும். அதற்கு ஏற்றாற்போல் நம்மை நாம் தயார் செய்து கொள்வோம். நம்மால் செய்ய முடியாத, எட்ட முடியாத கற்பனைகளுக்கு உள்ளாக நாம் வாழ மாட்டோம். நம்முடைய எல்லைக்கு உட்படாத செயல்களில் எல்லாம் நாம் சென்று அதனை செய்து ஆக வேண்டும் என்கின்ற பேராசைக்கு உட்பட மாட்டோம். வாழ்க்கையில ரெண்டு தெரிந்து கொள்ளணும். டிசையர் என்பது வேறு, கிரீடின்றது வேறு. உங்களினுடைய அறிவினுக்கும் திறனுக்கும் உட்பட்டு நீங்கள் ஒன்றை பெற எண்ணுவது உங்களினுடைய டிசையர், அது விருப்பம். உங்கள் அறிவினுக்கு அப்பாற்பட்டது, உங்களால் இயலாததை ஒன்றை பெற்றாக வேண்டும் என்று முனைவதற்கு பெயர் ஆசை. ஆசை அழிவை தரும், ஆசை இன்னலை தோற்றுவிக்கும், ஆசை உங்களை அருவருப்பான இடத்திலே கொண்டு சேர்க்கும். விருப்பம் என்பது உங்களை உரியவனாக, இந்த உலகினுக்கு ஏற்றவனாக மாற்றும். அப்ப ஆசையை தான் நீங்கள் நீக்க வேண்டுமே ஒழிய விருப்பத்தை அல்ல. அதனாலதான் தெரிந்து கொள்ளணும் எது நமக்கு தேவை, எதனை கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறோம் என்று. எந்த விருப்பமும் ஆசையும் இல்லாமல் நாம் இருந்து விட்டோம்னா இந்த உலகத்துல நாம வாழுவதில் பயன் இல்லை. பின்னாடி திருமந்திரமே சொல்ல போகிறது. புலனை நீங்கள் ஒடுக்குதலுக்கு பதிலாக புலன்களை அவிக்க வேண்டும் எழுதுகிறார். அதனால் பெறக்கூடிய நன்மையை நீங்கள் அறிய வேண்டும் எழுதுகிறார். அது விருப்பம். விரும்புதல் வேறு, ஒன்றின் பால் ஆசை கொள்ளுதல் வேறு. ஆசை என்பது அறிவினை அழிக்கும், விருப்பம் என்பது அறிவினை ஆக்கும். ஆசை என்பது உலக பற்றிலே உழல வைக்கும், விருப்பம் என்பது உலக பற்றிலிருந்து உங்களை விலக வைக்கும். ஆகவே ரெண்டுத்தையும் குழப்பிக் கொள்ளக்கூடாது. ஆகவே விருப்பம் என்பது ஒவ்வொருவருக்கும் தேவை. ஆனால் அந்த விருப்பமே அளவில்லாத நிலைக்கு சென்று ஆசையாக உங்களுள் மாறியது என்றால் அது உங்களை அழிக்கும். அதை முதல்ல தெளிவு பண்ணிக்கணும். ஆகவே இந்த அறம் என்பது என்ன என்று உணராமல் போனீர்கள் என்றால் அதனால் வரக்கூடிய அறியாமையினால் உங்கள் முன்னே தோன்றின பல உயிர்கள் அழிவதன் காரணம் தெரியாது. காலம் ஒன்றன் பின் ஒன்றாக அழிந்து கொண்டிருக்கின்ற உண்மை புரியாது அறியாமையிலேயே உழலுவீர்கள். அதுபோல உங்களினுடைய கற்பனைகள் யாவும் நனவாகாமலேயே நலிந்து போவதை பார்ப்பீர்கள். நாளுக்கு நாள் உங்களினுடைய ஆயுள் குறைந்து கொண்டிருப்பதையும் உணராமல் போவீர்கள். ஆகவே உங்கள் வாழ்க்கையே ஆலையிடை இடப்பட்ட கரும்பினது சக்கை போலே மாறும். அப்பொழுது நமக்கு உண்மை புரியாது. இவைகளெல்லாம் நமக்கு ஏன் ஏற்பட்டன என்றால் அறம் என்ற ஒன்றினை அறியாது போனதினால். வள்ளுவர் ரொம்ப குறிப்பா சொல்லிட்டார். அது என்பு இலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம்னு எழுதினார். எலும்பில்லாத புழுக்களை கொண்டு போய் வெயில்ல போட்டா அந்த வெயிலினது வெப்பம் தாழாமல் அந்த எலும்பு இல்லாத உயிரினங்கள் எவ்வாறு துவழுமோ துன்பத்துள் ஆழுமோ அது போல அன்பு இல்லாத நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்துல மிக பெரிய அளவினுக்கு துன்பத்தினை பெரும் நர்வள். அன்பு என்பது அறத்தின் வெளிப்பாடுதான். அதனால் அதை தெளிவு பண்ணிக்கொள்ளும். ஆகவே அறம் அறியாமல் இருத்தல் என்பது நம்முடைய அறியாமை. அறியாமையினால் வரக்கூடிய துன்பம் நமக்கு பெரியதாக நிற்கும். அடுத்து விளக்கினார். அறம் அறியார் அண்ணல் பாதம் நினையும் திறம் அறியார் சிவலோக நகர்க்கு புறம் அறியார் பலர் பொய்மொழி கேட்டு மரம் அறிவார் பகை மன்னி நின்றாரே. ரொம்ப அழகான விளக்கம்.
அறத்தை அறியாதவர்கள் அண்ணல் பாதம் நினையும் திறம் அறியார். அண்ணல்னா சிவபெருமான். இந்த இடத்துல இறைவன் பொதுவா எடுத்துக்கொள்ளுங்கள், இன்னமும் தெளிவா இருக்கும். யார் அறத்தை அறியாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இறைவனது திருவடியினது திறமானது தெரியாது. திருவடி தெரியாதுன்னு மன்னிக்கணும், திருமூலர் எழுதல. அந்த இறைவனது திருவடி திறம் அறியார். அந்த இறைவனது திருவடியினுடைய ஆற்றல் என்ன என்பதை அவர்கள் அறியாது இருப்பார்கள். அறம் என்பது என்ன என்றால் இறைவனது திருவடி பேற்றினை எண்ணுவதும் அடைவதும். ஏனென்றால் அறத்தின் வடிவாக இருப்பவன் இறைவன், அவன் அறத்தின் நாயகன். ஆகவே அறத்தினை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் அது இறைவனது திருவடியை அடைதல் தான். ஆகவே அறம் என்கின்ற ஒன்றை நீங்கள் அறியாது இருக்கிறீர்கள் என்றால் இறைவனது திருவடியினது உண்மை உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது என்று பொருள். அதனால என்ன பயன்? ஆகவே சிவலோக நகர்க்கு புறம் அறியார். அதனால சிவலோகத்தினுடைய அருகிலும் உங்களால் போக முடியாது. அந்த இறைவனினது பேர் அருளை உங்களால் உணர முடியவில்லை என்றால் அந்த அருளுக்கு உரியவனாகிய இறைவன் குடிகொண்டிருக்கக்கூடிய இடத்தினுக்கு உங்களால் செல்ல முடியாது. மாறாக நரகமே போகிறது. நான் பல முறை சொல்லிட்டேன், நரகம் சொர்க்கம் என்றதெல்லாம் மரணத்திற்கு பிறகாக தோன்றக்கூடிய ஒன்று அல்ல. வாழும் காலத்தே மரணம் நம்மை அணுகுகின்ற பொழுது நம்மால் உணரப்படக்கூடிய உணர்வுகளின் மாறுபாடுதான் சொர்க்கமும் நரகமும். மரணத்தை மகிழ்வோடு எதிர்கொண்டால் அது சொர்க்கம். நாம் செய்த தவறுகளுக்கெல்லாம் மரணம் நம்மை தண்டிக்க வந்திருக்கிறதே என்று எண்ணினால் நரகம். அதை நாம உணர்ந்து நம்முள் ஒன்றை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் சிவனது திருவடியை இறைவனது திருவடியை நினையும் திறம் அறியாது போனதினாலே சிவலோக நகர்க்கு புறம் அறியாது. சிவலோகம் என்கின்ற அந்த சிவனது இருப்பிடமாகிய பேரானந்தத்தின் எல்லையை நம்மால் அடைய முடியாமல் நரகிலே உழலுவோம். அந்த பேரானந்தத்தை உணர வேண்டும். அறத்தினால் அந்த இறைவன் என்கின்ற ஒருவன், அவனது திருவடி பேரு என்கின்ற ஒன்று, அதனால் விளையக்கூடிய பேரானந்தத்திலே திளைக்க வேண்டும். அது இல்லாமல் போகும். மாறாக துன்பமே நமக்கு மிஞ்சும். பொய்மொழி கேட்டு எப்படி இதுதான் இறைவனது திருவருள் என்று தவறான முறையிலே வழிகாட்டக்கூடிய பலரினது பொய்யான மொழிகளை கேட்டு, இன்னைக்கு நாட்டில் அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு நாட்டில் பெருமளவில் அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. அவரவர் என்ன எண்ணுகிறார்கள்? என்னிடம் வா, நான் உனக்கு இறைவனை காட்டுகிறேன், இறையருள் இணைத்து என்று உனக்கு எடுத்து மொழிகிறேன்னு ஊருக்கு 4 சாமியார் இருக்கும். ஊருக்கு 4 பேர் மிகப்பெரிய அளவுல மக்களை ஏய்த்தும் மக்களினுடைய செல்வத்தை வஞ்சித்தும் தன்னுடைய வாழ்க்கையை வளமாக்கி கொண்டும் போய் கொண்டிருக்கிறார். அவனை நம்பின ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அவரவர் உள்ளத்தின் கண் அறம் பற்றின சிந்தனை தோன்றாத வரையில் யார் ஒருவராலும் உங்களினது இறைவனது திருவடியை காணவோ யாரேனும் ஒருவர் காட்டுகிறார் என்று சொல்லுதல் என்பதை போன்றதோர் மிகச்சிறந்த முட்டாள்தனம் ஏதுமில்லை. கொஞ்சம் நினைத்து பாருங்கள். நீங்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறீர்கள். உங்களுக்கு உரிய மருந்து எது என்பதை நீங்கள் உட்கொண்டால் அன்றி உங்கள் நோயிலிருந்து விடுபட முடியாது. மாறாக உங்களுக்கு பதிலாக நான் மருந்தை உட்கொள்ளுகிறேன், உங்கள் நோய் குணமாகும் என்று எவனேனும் சொன்னால் ஏற்க முடியுமா? அதுபோல்தான் இன்று உலகிலே இருக்கக்கூடிய சாமியார்கள் எல்லாம், உன்னுடைய கவலையை என்னிடம் வந்து கொடுத்து விடு, நான் உனக்கு பதிலாக அந்த கவலைகளை அனுபவித்து உனக்கு மேலான வாழ்க்கையை தருகிறேன்னு சொன்னா இதை காட்டிலும் ஒரு முட்டாள்தனமான செய்தி வேறு என்ன இருக்க முடியும்? யாருக்காகவும் யாரும் எந்த உணர்வினையும் பரிமாற்றம் செய்து கொள்ள முடியாது. வாய்ப்பே கிடையாது.
அதனாலதான் மற்றவர்கள் பொய்யான வழியை சொல்லுவார்கள். எப்படியாம்? அறியார் பலர் பொய்மொழி கேட்டு பிறரால் சொல்லப்பட்ட தவறுதலான வழிகாட்டலை கேட்டு உங்கள் வாழ்க்கையை நரகாக்கி கொள்ளாதீர்கள். இவனிடம் உங்களுக்கு இந்த அருள் கிடைக்கும், நம்பாதீர்கள். யாராலும் ஒருவருக்கு உண்டான அருளை மற்றவர் பெற்று தர முடியாது. யார் ஒருவரும் இந்த துறவிகள் யாரும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சு நடத்தல. நீங்க உள்ள போன உடனே உங்களுக்கு உண்டானதை கரெக்டா பேக் பண்ணி கொடுக்கிற அளவுக்கு இறைவன் ஒருவனால் மட்டுமே செய்யப்படக்கூடிய ஒன்றை அவனினது சார்பாக நாங்கள் செய்கிறோம்னு எவனேனும் ஒருவன் சொன்னால் அவனை எந்த சூழ்நிலையிலும் மதிக்காது. அது யாராக இருந்தாலும் சரி. அதுலலாம் நான் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக நம்புவது உண்டு. எனக்கு உண்டான வாழ்க்கையை தீர்மானிப்பவன் இறைவன் தான். அந்த இறைவனுக்கு மாற்றாக அவனது பிரதிநிதியாக நின்று நான் ஒன்றை செய்கிறேன் எவனேனும் ஒருவன் சொன்னான் என்றால் அவனை காட்டிலும் மிக மிக மோசமான மனிதன் உலகில் வேறு யாரும் இருக்க முடியாது. வாய்ப்பே கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் அது நடவாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கும். ஆகவே இன்றைக்கு என்ன செய்கிறோம்? பலர் பொய்மொழி கேட்டு மரம் அறிவார். பலரால் சொல்லப்படக்கூடிய பொய்யான வழிகாட்டுதல்களை கேட்டு தவறுதலையே செய்து கொண்டு இருக்கிறோம். நம்ம இடைவிடாத தவறுகளை செய்கிறோம். நல்ல விதமான வழிகாட்டுதலை யார் ஒருவரும் நமக்கு தருவது இல்லை. பொய்யான வழிகாட்டுதலை தருகிறார்கள். அவர்கள் தங்களை பெருக்கிக் கொள்ளுகிறார்கள். சாதாரண ஒரு விஷயம். இப்போ யாரேனும் ஒரு துறவி இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அது யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும். அந்த துறவி எப்பொழுது தன்னுடைய உருவம் பதித்த ஒரு நிழற்படத்தையோ ஒரு ஓவியத்தையோ உங்களிடம் கொடுத்து இதை வழிபட்டு வாருங்கள்னு சொல்ல தொடங்குகிறாரோ அந்த கணத்திலேயே அவரை போன்றதொரு அயோக்கியன் எவனும் கிடையாது. என்ன காரணம்? ஏதாயிலும் ஒரு உருவத்தை நீங்கள் முன்னின்று வழிபடுகிறீர்கள் என்றால் அதனால் ஏற்படக்கூடிய ஆற்றல் அந்த உருவத்தை உடைய மூலவருக்குத்தான் போய் சேரும். அவன் தன்னை வளர்த்து கொள்ள உன்னை கருவியாக்குகிறான். தினம் அவனை நீங்க வீட்டுல ஒரு இடத்துல படமா வச்சு வணங்கினீர்கள் என்றால் அவர்களை வணங்குவதனால் வணங்கக்கூடிய அந்த நபர் அவனது ஆற்றல் பெருகி அவன் மேலானவன் ஆகிறான். அவன் மேலானவன் ஆகணுமா இல்ல நீ மேலானவன் ஆகணுமா? புரிஞ்சுங்க. யாரேனும் யோசித்தது உண்டா? அதனாலதான் தமிழ்ல சித்தர்கள் பேசினார்கள், எவன் உருவத்தையும் வணங்காது. அவ்வாறு வணங்குவதனால் உனக்கு ஆற்றல் இல்லைன்னாரு. நட்ட கல்லும் பேசுமா நாதன் உள்ளிருக்கையில் என்று பேசினார். சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ. இதனால என்ன பயன்? எவனேனும் ஒருவன் தன் நிழற்படத்தையோ புகைப்படத்தையோ ஓவியத்தையோ கொடுத்து இதை உன்னுடைய வழிபாட்டு இடத்துல வைத்து தினமும் வழிபாடு செய்யன்னு சொன்னா முதல்ல ஒதுக்கணும். இதெல்லாம் நம்மிடம் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த எளிமையான மௌடிகத்தினது உச்சம். இதை ரொம்ப பேர் நிறைய பேர் செய்து எந்த ஒரு உண்மையான துறவியும் இதை செய்ய சொல்ல மாட்டார். எந்த ஒரு என்னுடைய உருவத்தையோ வேடிக்கை தெரியுமா? நீங்க ஆன்மீக மரபை நம்புவதாக இருந்தால் உண்மையிலேயே ஆன்மீகம் என்கின்ற ஒன்றினுக்கு நீங்கள் துணை போவதாக இருந்தால் துறவிகளுக்கு உருவ வழிபாடு கொடுக்க கூடாது என்பது வழக்கம். ஏகதண்ட சந்நியாசிகளுக்கு உருவம் கிடையாது என்பது ஆன்மீக சட்டம். யாரேனும் பின்பற்றுகிறோமா? யோசித்து பாருங்க. எங்கேயாயிலும் யோசித்து பாருங்க. வைணவத்துல இல்லறவாசிகளாக இருந்துதான் அவர்கள் ஜீயர்களாகவோ ஆண்டவர்களாகவோ சுயாச்சாரியார்களாகவோ மாறுகிறார்கள்.
அவர்கள் மத்தியில போய் பாருங்கள், எந்த ஜீயருக்காவது உருவ வழிபாடு கொடுக்கிறார்கள்? யோசித்து பாருங்க. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வேடிக்கையே அதுதான். 24வது தீர்த்தங்கராக வந்த வர்த்தமானர் இந்த உருவம் என்பது ஒரு தவறான அணுகுமுறை, ஆகவே அதை செய்யாதீர்கள்னு சொல்லி ஜினர்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு நாளடைவில் அவருக்கே உருவத்தை கொடுத்துட்டானுங்க. அதே போல புத்தர் சொன்னார், இந்த உருவங்கள் எல்லாம் ஏமாற்றுவதற்கு உரியன, இவைகளை பின்பற்றாதீர்கள், வழிபாடு செய்யாதீர்கள். பின்னாடி வந்த மகாயானர்கள் என்ன பண்ணார்கள்? புத்தனுக்கே உருவத்தை கொடுத்து வழிபட தொடங்கினார். நம்முடைய தொடக்க கால வேத வழிபாட்டில் உருவ வழிபாடு கிடையாது. சனாதனம் என்பது அறத்தை பின்பற்றுவது மட்டுமே, வேற எதுவுமே கிடையாது. தொன்று தொட்டு இக்காலத்தில் இது இவ்வாறு எழுதப்பட்டது என்று கால வரையறைக்கு உட்படாமல் நம்மால் பின்பற்றப்படக்கூடிய மேன்மையான அறம் என்பதுதான் சனாதனம். அந்த சனாதனத்துல ஒழுக்கம் என்ற ஒன்று உண்டே ஒழிய, அறம் என்கின்ற ஒன்று உண்டே ஒழிய, அவனுக்கு அப்பாற்பட்டு உருவம் என்கின்ற ஒன்று எங்குமே சொல்லப்படவில்லை. உங்களுக்கு உரிய அறத்தை செய்யுங்கள், அதுவே இறை, அதுவே இறை. பின்னாடி சொல்ல போற இதே திருமந்திரம் பின்னாடி சொல்ல போகிறது. எவ்வாறு இறைவன் அன்பு உள்ளவர்களை அடையாளம் காட்டப் போகிறான் என்று ஒரு அதிகாரமே எழுதுறது. ஆகவே நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும், உருவங்கள் என்பது எல்லாம். அதனாலதான் தொடக்க காலத்துல சனாதனத்துல எந்த உருவமும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, எந்த உருவமும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. சனாதனத்தின் மூல வடிவு நீங்க சிவம்னு எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், எந்த காலத்துல சிவனுக்கு உருவ வழிபாடு கொடுத்தோம்? அருவுருவமாக ஏற்றுக்கொண்டோமே ஒழிய, அருவத்திலிருந்து அருவுருவம் எடுத்துக்கொண்டோமே ஒழிய, உருவ வழிபாடு எப்ப தொடங்கினோம்? 5ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி. அதற்கு முன்பு சிவனுக்கு உருவம் உண்டானதான எந்த இடத்துலயும் வரலாறு கிடையாது. ஆகவே நம்முடைய தொல் சிந்தனையே உருவமற்ற நிலையில, ஏனென்றால் அறம் என்பதற்கு உருவம் கிடையாது. உங்களால் மேற்கொள்ளப்படக்கூடிய நல்ல சிந்தனைகள், நல்ல செயல்பாடுகள், இவைகளுக்கு உருவம் கிடையாது. அதை செய்து பழகப்பட வேண்டிய ஒன்று. அதற்கு உருவம்லாம் கிடையாது. ஆகவே அறம் என்பதை நீங்கள் உருவகிக்க முடியாது. அதனை நீங்கள் தொடர்ந்து செய்தல் வேண்டும். அதனால் விளை பயன் உங்களுக்கு நிறைவை தரும், அவ்வளவுதான். இன்றைக்கு அறம் சொன்னவனுக்கெல்லாம் உருவம் சொல்லி கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய தவறை செய்து கொண்டிருக்கிறோம்னு பாருங்க. இங்க அறம் வேறு, ஆன்மீகம் வேறு. இதுவே நமக்கு இன்னமும் புரியல. ஆன்மீகம் என்பது ஒரு வரையறுத்த எல்லைக்குள் ஒருவனால் வகுக்கப்பட்டது ஆன்மீகம். அறம் என்பது வரம்புகள் அற்றது, எல்லா காலத்திலும் பொதுவானது. ஆன்மீகம் இன்னாருக்கு உரியது என்றால் இல்லாதவர்களும் ஒரு இனம் உண்டுன்னு பேரு. ஆனால் அறம் அப்படி அல்ல, அது எல்லோருக்கும் பொது. உயிர் என்று ஒன்று வந்தால் உயிராக தோன்றி இருக்கக்கூடிய அனைத்தினுக்கும் பொதுவானது அறம். அதை முதல்ல தெளிவு பண்ணிக்கணும். ஆன்மீகம் என்று சொன்னால் அந்த அறத்தினை உட்படாது இறை வழிபாடு என்ற ஒன்றிலே ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு உரியதாக சொல்லுவது ஆன்மீகம். நாளடைவில் வெவ்வேறு இறைவன்களை பற்றின சிந்தனை வந்ததனால ஆன்மீகம் வெவ்வேறு பகுதிகளாக பிரிந்து மதம் என்ற பெயரிலே வழங்கப்பட்டது. மதம்ன்ற சொல்லுக்கு இன்னொரு பொருள் தெரியுமா? திமிருன்னு அர்த்தம். அவனுக்கு மதம் பிடிச்சிருக்குன்னா என்ன அர்த்தம்? யானைக்கு மதம் பிடித்ததுன்னா என்ன அர்த்தம்? நல்லது எது கெட்டது எது என்று தெரியாமல் யானை முரட்டுத்தனமாக நடந்து கொண்டால் அது மதம் பிடித்ததுன்னு அர்த்தம். இப்ப நமக்கு மதம் பிடித்திருக்கிறது என்றால் நம்ம வழிபடக்கூடிய இறைவன் மாட்டு கொண்டான ஈடுபாடு அல்ல. அதனை காரணமாக வைத்துக் கொண்டு அடுத்தவனையும் அடுத்த மதத்தையும் இழிவுபடுத்தவோ இன்னலுக்கு உட்படுத்தவோ முன் வந்து கொண்டு இருக்கிறோம். இதான் அடிப்படை. எல்லாரும் இதான் பண்ணி கொண்டு.
இது நமக்கு அடிப்படை. மதம் முன்னாடி சொல்லப்பட ஆன்மீகம் என்கின்ற ஒன்றுல சனாதனம் என்பது மதத்தை வகுக்கவில்லை, அறத்தை எடுத்து மொழிந்தது. இது அறம் என்று சொன்னது. எல்லோரிடமும் அன்பு காட்டுன்னு தான் சொல்லித்து. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என்றது. அறத்தின் வழி அது உயிர்நிலை என்று பேசியது. இதெல்லாம் அடிப்படையிலே அறத்தினால் விளையக்கூடியது. அங்கு எந்த விதத்திலும் மத சிந்தனைகள் இல்லை, மத கோட்பாடுகள் இல்லை. இதை முதல்ல நாம புரிந்து கொள்ள வேண்டும். அறம் என்பது வேறு, மதம் என்பது வேறு. அறம் என்பது வேறு. அடிப்படையில் இறை நம்பிக்கை இருந்தது என்றால் இறையே அறம்னு உணரக்கூடிய பக்குவம் பெற வேண்டும். இறையே அறம்னு பக்குவம் பெறணும். அறமே இறைன்னு சொல்லக்கூடாது. நம்மால் வழிநடத்தப்படக்கூடிய இறைவன் எல்லாம் அறத்தின் வெளிப்பாடுன்னு தான் காமிக்கணும். அதனால்தான் அறவாழி அந்தணர் வள்ளுவர். அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தாருக்கு அல்லால் பிறவாழி நீந்தல் அரிதுன்னு. அறத்தினுடைய வடிவமாகத்தான் மற்றவர்களை நீங்கள் பார்க்க வேண்டும். மற்றவர்கள் அறத்தினை போன்று இருக்கிறார்கள்னு சொல்லக்கூடாது. உலகத்துல என்றும் மாறாதது அறம். எந்த சூழ்நிலையிலும் தன்னை மாற்றிக் கொள்ளாதது அறம். அறம் என்பது ஒரு நிலைத்த ஒன்று, அது ஒரு கான்ஸ்டன்ட். அதை புரிஞ்சுக்கணும். நேற்று கொன்றால் தப்பில்லை, இன்று கொன்றால் பாவம்னு சொல்றதற்கு அது நீதி அல்ல, அது சட்டம் அல்ல. என்று கொன்றாலும் அது பாவமே, அதான் அறம். நீங்கள் எந்த சூழ்நிலையில் யாரை கொன்றாலும் அது பாவமே. அதனாலதான் தப்பான வழியில நம்மை வழி நடத்துகிறார்கள். யாரா? பலர் பொய்மொழி கேட்டு மரம் அறிவார். மற்றவர்களால் காட்டக்கூடிய பொய்யான மொழிகளை கேட்டு நாம என்ன செய்கிறோம்? பாவங்களை செய்கிறோம். அதனாலதான் நான் தெளிவா சொன்னேன், எந்த சாமியாரும் யோகியம் கிடையாது. மன்னிக்கணும், என்னுடைய கருத்து உங்களுக்கு யாரேனும் பாதிப்பை கொடுத்திருந்தால் நான் வருத்தப்படலாமே ஒழிய என் கருத்தெல்லாம் திரும்பி வாங்கிக்கிற மாதிரி இல்லை. என்னால் சொல்லப்படுவது உங்கள் மனதை வருத்துவதாக இருந்தால் நானும் வருந்துகிறேன், அது வேற விஷயம். ஆனால் நான் சொன்ன கருத்து உண்மையானது. எந்த துறவியும் தன்னுடைய இருப்பை வெளிக்காட்டி கொண்டான் என்றால் அவன் துறவியே கிடையாது. தவம் செய்வான், தன் தொழில் செய்வான், அவனுக்கு உண்டானது அவன் செய்து கொண்டே போகும். இதற்கு ஒரு விளம்பரமோ தன்னை நோக்கி, எனக்கு ரொம்ப அடிப்படையிலேயே சில அனுபவங்களை பற்றி சொல்லணும்னு ஆசைப்படுவேன். என்னுடைய தந்தையார் ஒரு பொறியாளர், பொதுப்பணித்துறையில. அவர் பணியில இருந்த காலத்துல தமிழகத்துல பல இடங்கள்ல தெரியும், மழை குறைவின் காரணமாக நிறைய வறுமை ஏற்பட்டது. நீர்நிலைகள் எல்லாம் மெல்ல மெல்ல எல்லோராலும் ஆக்கிரமிக்கப்பட்டது. அப்போ அந்த பொதுப்பணித்துறையில ஒரு தனி பிரிவு எதுனாக்க எரிகேஷன் ஒரு பிரிவு, நீர்ப்பாசன பிரிவு. பொதுப்பணித்துறையில நிறைய உட்பிரிவுகள் உண்டு. கட்டிடங்கள்னு ஒண்ணு இருக்கும், பில்டிங்ஸ். எரிகேஷன் இருக்கும், ஃபுட் ப்ரொடக்ஷன் இருந்தது. அப்புறம் நேஷனல் மலேரியா எராடிகேஷன் ஸ்கீம்னு பிடபிள்யூடி கீழே தான் இருந்தது. கேஜிங்ஸ் இருந்தது, அளவைகள் இடுதல். இதெல்லாம் அந்த துறையினுடைய கிளைகள். சரி, இதுல இந்த நீர்ப்பாசன பிரிவுல எல்லா ஊர்களிலும் இருக்கக்கூடிய ஏரிகள், குளங்கள், அவைகளுக்கு உண்டான நீர்வரத்தினை மேற்கொள்ளக்கூடிய வாய்க்கால்கள், இவைகளை எல்லாம் பராமரிக்கணும். ஆகவே பல ஊர்களுக்கு சென்று அவைகளை எல்லாம் முறையாக பராமரிக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு ஒரு அலுவலர். சரி, அப்படி ஒரு முறை திருவலம்ன்ற ஒரு ஊர் இருக்கிறது. அங்கு ஒரு துறவி, அங்க ஒரு கோவில் இருக்கிறது. அந்த கோவில்ல ஒரு மௌன துறவி இருந்தார். அவர் எந்த சூழ்நிலையிலும் யாரும் தன்னை வணங்க வேண்டும் என்றெல்லாம் எதிரும் பார்க்க மாட்டார். அவருக்கு உண்டான வேலையை செய்து கொண்டிருப்பார். என் தந்தையார் அந்த ஊருக்கு உண்டான ஏரியையும் குளங்களையும்
மராமத்து செய்தற்காக போனவர். அவரிடம் அவர் கீழ் பணியாற்றக்கூடிய ஒரு இளநிலை பொறியாளர் சொன்னார், இந்த மாதிரி இங்க ஒரு துறவி இருக்கிறார், உங்களுக்கு ஆர்வம் இருக்குன்னா போய் பார்க்கலாம். சரி வந்திருக்கிறோம் செல்வோம்னு எங்க தந்தையாரும் அந்த இடத்துக்கு போனார். கோவில் வாயில்ல இருக்கிற மண்டபத்துல இந்த துறவி அமர்ந்து இருக்கிறார். என்ன செய்து கொண்டு இருக்கிறார்னா, அந்த கோவிலனுக்கு உண்டான கும்பாபிஷேகத்திற்கு உண்டான அழைப்பிதழ், அந்த அழைப்பிதழ் அதற்கு உண்டான உரையில போட்டுக்கொண்டு ஒரு சின்ன தேங்காயோடு கொட்டாங்குச்சியில தண்ணி வைத்துக் கொண்டு அஞ்சல் தலையை தொட்டு தொட்டு ஒட்டி கொண்டு இருக்கிறார். குத்துக்காலிட்ட நிலையில் என் தந்தையார் சொன்ன விளக்கம். என் தந்தையார் அவர் முன்னாடி போய் அமர்ந்தார். அவர் கண்டுகொள்ளவே இல்லை. அவர் மௌன சுவாமிகள் வேற. சிறிது நேரம் கழித்து என் தந்தையார் என்ன பண்ணார், தான் எப்பொழுதுமே கையில இந்த டேரா பேட் வைத்திருப்பார், குறிப்பெழுதி உடனுக்குடனாக கொடுப்பதற்கு. அதுல தன் பெயரை எழுதி, உங்களை வணங்குவதற்கு வந்திருக்கிறேன், உங்கள் ஆசீர்வாதம் தேவைன்னு எழுதி அதை கிழித்து அவர் முன்னாடி அனுப்பி தள்ளினார். அப்படி அந்த ஒட்டுவதை சற்று நிறுத்தி அந்த தாளை எடுத்து படித்து பார்த்த உடனே அருகில் இருக்கக்கூடிய ஒரு சாக் பீஸை எடுத்து தரையில் எழுதினார், உன்னை ஆசீர்வதிக்க நான் யார்? அப்படி நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று யாரேனும் சொன்னால் நம்பாதே. உனக்கு எது கடமை என்று வகுக்கப்பட்டிருக்கிறதோ அதை உன் இயல்புக்கு செய்து கொண்டு போ என்று எழுதிவிட்டு அவர் பாட்டுக்கு மீண்டும் அந்த வில்லையை ஓட்ட தொடங்கிவிட்டார். அவ்வளவுதான். தன்னை உணருதல் ஞானம். அந்த உணர்வு வந்ததன் பிறகு தான் இப்படிப்பட்டதாகிய ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறேன்னு எவனாவது நினைச்சான்னாலே அவன் ஞானம் பெறலைன்னு அர்த்தம். வா என்னிடம்பா, உனக்கு எல்லாம் நான் தருகிறேன். நானாக கற்றுக் கொடுத்தால் 50,000, என் சீடர்கள் கற்றுக் கொடுத்தால் 5,000 ஒருத்தன் விளம்பரம் சொன்னான்னா அவனை கட்டி வச்சு உரிக்கும். வேற ஒண்ணுமே பண்ணப்படும், கட்டி வச்சு உரிக்கும். எந்த ஞானமும் உணர்ந்ததன் பின் அது உணரப்படுமே அன்றி எந்த சூழ்நிலையிலும் உணர்த்தப்பட முடியாது. சாதாரண விஷயம். இனிப்பு எப்படி இருக்கிறது என்று கேட்டால் இனிப்பை தரத்தான் முடியும். இனிப்பு சுவை எப்படி இருக்கிறது என்றால் அவனவன் சுவைக்க வேண்டும். உங்களுக்கு பதிலாக இனிப்பை நான் சுவைத்து விட்டு பக்கம் பக்கமா கட்டுரை எழுதினா புரியுமா உங்களுக்கு? நம்முடைய முட்டாள் ஜனங்கள் தான் சுவைக்க வேண்டியதை அடுத்தவனுக்கு சுவைக்க கொடுத்துட்டு அவன் சுவைக்கிறதை பக்கம் பக்கமா சொல்றான், இவன் வெறுமாய சப்பு கொட்டி கொண்டு இருக்கிறான். இந்த மாதிரி மௌடிகத்தை என்ன பண்றது? இது போன்றதாகிய போலித்தனங்களை என்ன செய்வது? இதுதான் பிரச்சனை. ஏனென்றால் இவனுக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் ஏராளம். அதை எவனேனும் ஒருவனிடம் சென்று சொல்லி அதன் மூலமாக அந்த எதிர்பார்ப்பினை ஏற்றுக்கொண்டு விட மாட்டோமோ என்கின்ற ஒரு ஆத்திரம். இதான் இங்க அடிப்படை. அதனால்தான் ஒருத்தர் சொன்னார், பரபரக்க வேண்டாம் பல்காலும் சொன்னேன் வர வர கண்டு ஆராய் மனமே. நீங்க வேடிக்கை என்ன தெரியும்? ரொம்ப வருத்தமான விஷயம். ஒரு வீடுன்னு எடுத்துக்கொண்டால் வீட்டுக்குள்ள இருக்கிறவர்களே ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொள்வதே குறைஞ்சு போச்சு. அப்புறம் இங்க என்ன ஆன்மீகம் வேண்டி கிடக்கு? உன் இல்லத்தில் இருக்கக்கூடிய உன்னை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களிடமே நீ உன்னால் பேசுவதற்கு முன்வர முடியவில்லை, உன்னால் அதற்கு நேரம் ஒதுக்க முடியவில்லைன்னா நீ கடவுள்கிட்ட எப்படி போய் பேச போற? உன் சக மனிதனோடு உன் சக உறவுகளோடு உன்னால் பொருத்த முறை எதனையும் சிந்திக்க முடியவில்லைன்னா எல்லாவற்றை காட்டிலும் மேலானவான அந்த இறைவன் கிட்ட போய் எதை சிந்திக்க போற? இது உனக்கே போலின்னு தெரியல. எப்பொழுதுமே நம்மிடம் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இதுதான். தப்பான வழிகாட்டுதற்கு பலர் வருவார்கள். இந்த சாமியாரிடம் போய் இது கிடைக்கும், அந்த சாமியாரிடம் போ அது கிடைக்கும். எவனும் எந்த சாமியாரும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நடத்தல. எல்லோரும் திருடர்கள். உன்னிடம் உண்டான செல்வத்தை அபகரித்து கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அந்த சாமியார்னு சொல்றவன் எதுக்கு படோபடமான வாழ்க்கையை வாழணும்? இன்றைக்கு நம்ம ஊர்ல சாமியார்னு இருக்கக்கூடிய அவர்கள் கொண்டு இருக்கக்கூடிய
இடத்தினுக்கு உண்டான சொத்தின் மதிப்புகளை எடை போட்டு பாருங்கள். பலாயிரம் கோடிகள், பலாயிரம் கோடிகள் ஒன்றும் பண்ண முடியாது யாரையும். அப்ப துறவிக்கு எதுக்கு? சரி, இந்த பலாயிரம் கோடிகளை வைத்துக் கொண்டு நீ என்ன சமூக நன்மையை செய்து விட்டாய்ன்னு சொல்லுங்க. எனக்கு பெரிய வருத்தங்கள் இதெல்லாம் உண்டு, ரொம்பவே பெரிய வருத்தங்கள் உண்டு. சரி, என்ன வருது? இப்ப உடனே கேட்கலாம், பள்ளிகள் நடத்தலையா, கல்லூரிகள் நடத்தலையா, மருத்துவ எல்லாம் இலவசமாக நடத்துற. எந்த கல்லூரிகளுக்கும் நீ ஃபீஸ் வாங்குறது இல்ல, எல்லாமும் பண்றிய. அந்த கல்லூரிகள்ல டொனேஷன் வாங்குற, ஃபீஸ் வாங்குற, எதை இலவசமா பண்ற? எதுவும் பண்ணுவதில்லை. அப்போ இப்படிப்பட்டவர்களிடம் உங்களை வழி நடத்துகிறார்கள் அல்லவா? எப்படியா? பலர் பொய்மொழி கேட்டு, இன்னாரிடம் போ உனக்கு இந்த அருள் கிடைக்கும், இன்னாரிடம் போ இந்த மேலான கதி உனக்கு கிடைக்கும்னு தப்பான வழியில நம்மை வழி நடத்துகிறார்கள் அல்லவா? அந்த பொய்மொழிகளை கேட்டு மரம் அறிவார் பாவத்தை செய்து கொண்டிருக்கும், பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம். என்ன கேட்டா தமிழ்ல சொன்ன ஒரே வரிதான், சும்மா இரு சொல்லற போதும், அதுவே ஞானம். யாரை பற்றியும் எதுவும் சொல்ல வேண்டாம், உன்னால இயன்றது உனக்கு உண்டானதை செய்து கொண்டே போ, வேற ஒண்ணு வேண்டாம். கோவில் போக வேண்டாம், எவனையும் கும்பிட வேண்டாம். உனக்கு எது மனத்தினுக்கு சரி என்று பட்டதோ அதை செய்து கொண்டிரு. யாரை பற்றியும் எந்த ஒரு விதமான சிந்தனைக்கும் உட்பட வேண்டும். சும்மா இரு. இந்த சும்மா இருத்தெல்லாம் யாரை பற்றி நீ திறனாய்வு செய்ய வேண்டும். உனக்கு எது உகந்தது என்று படுகிறதோ அதனால் அடுத்தவர் யார் ஒருவருக்கும் துன்பம் இல்லை என்று தெரிந்தால் அதை செய்து கொண்டே இரு, ஒன்னும் தப்பு இல்லை. இவைகளை கொண்டே உன்னுடைய ஞானத்தை பெற்று விடலாம். கொஞ்சம் நினைத்து பாருங்கள், பழைய காலத்துல துறவிகள் எல்லாம் ஏன் காட்டுல உட்கார்ந்து தவம் பண்ணி கொண்டிருந்தான்? அவன் தவம் செய்தால் அவனுடைய தொழில் வேற ஒண்ணுத்திலேயே அவனுக்கு நாட்டம் கிடையாது. இடைவிடாது இறை நாமத்தை அல்லது இறை பெயரை சொல்லிக் கொண்டே இருக்கும். அவனுக்கு வேற எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. இன்றைக்கு அந்த மாதிரியான செயல்ல ஈடுபட்டு ஏதாகிலும் சில ஆற்றலை வைத்துக் கொண்டு வெளியே வந்து என்ன பண்ணி கொண்டு இருக்கிறான்? வியாபாரம் பண்ணி கொண்டு இருக்க. ஆரம்ப காலத்துல ஒரு மேற்கோள்லயே கூட நான் சொல்லியிருக்கேன், நடந்தது அந்த மேற்கோள். ராமகிருஷ்ண பரமஹம்சர் கொல்கத்தால தட்சிணேஸ்வரத்துல இருந்த காலத்துல ஒரு பெரிய அறிவிப்பு, ஒரு அடயோகி கங்கையினுடைய நீர்ப்பெருக்கின் மீது நடப்பதாக அறிவிப்பு. ஊரே அங்கு திரண்டது. அந்த கங்கையின் நீர்ப்பெருக்கு மேல அவர் நடந்து காட்டினார். காட்டினதற்கு பிறகு பேட்டி கொடுத்தார், நான் 15 ஆண்டுகள் முயன்று இதனை பெற்றிருக்கிறேன். இதை போய் ராமகிருஷ்ண பரமஹம்சத்தை சொன்னார். அவர் சிரிக்க ஆரம்பிச்சார். எதற்கு சிரிக்கிறீர்கள்? காலனா கொடுத்தா கங்கையில இந்த கரையில இருந்து அந்த கரையில கொண்டு போய் படகுக்காரன் விட்டுடுவான். இதுக்கு 15 வருஷத்தை இந்த முட்டாள் வீண் பண்ணி இருக்கானேன்னு. உடனே அந்த பத்திரிகையாளருக்கு கோபம் பரமஹம்சர் மேல. அவர் போல உங்களால் ஆற்றலை பெற முடியவில்லை என்பதனால அந்த ஆற்றல் பெற்றவரை நீங்கள் ஏளனம் செய்கிறீர்கள். அவர் உடனே சொன்னார், ஏளனம்லாம் செய்யல, இறைவனை நோக்கி உன்னுடைய முயற்சியை நீ தொடர்ந்து செய்கின்ற பொழுது உபரி விளைவாக பலது நிகழும். அதில் நீ உன்னை ஈடுபடுத்தி கொண்டாய் என்றால் இறைவனை உணர முடியாது. நாம ஏதாவது ஒரு முயற்சியில ஈடுபடும் போது காம்ப்ளிமெண்ட்ரியா நிறைய விஷயம் கிடைக்கும். அந்த காம்ப்ளிமெண்ட்ரியா கிடைக்கிறத மனதை செலுத்தின மூல விஷயத்தை கொட்டை விட்டுடுது. புது ஆண்டு வருகிறது, எந்த கடையில போய் நின்று எதை வாங்கினாலும் ஒரு கேலண்டர் கொடுப்போம், அது காம்ப்ளிமெண்ட்ரி. அந்த காம்ப்ளிமெண்ட்ரின்ற கேலண்டரையே பிரதானமா வாங்கணும்னு ஒவ்வொரு கடைக்கும் போய் பொருள் வாங்கி கொண்டே வந்தால் வீட்டுக்குள்ள பொருள் தான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. அது போல நாம தவம் செய்கின்ற பொழுது இந்த தவத்தினாலே உபரி விளைவுகள் வரும்.
உபரி விளைவுகளையே மூலம் என்று எடுத்துக் கொண்டீர்கள் என்றால் அதோடையே நின்று விடுவோம். உணவு உண்ணுவதன் பயன் உடம்பினுடைய சக்தியை கூட்டுவது. உணவு உண்ணுவதின் பயன் மறுநாள் மலஜலம் கழிப்பது அன்று. ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு உபரியாக விளையக்கூடிய விளைவுகள் எல்லாம் மலஜலம் போல, அது கழிக்கப்பட வேண்டும். அதுல மனதை செலுத்தினோன்னு அதுக்கு மேல போக முடியாது. இது பலருக்கு புரிவதே இல்லை. நம்ம ஊர்ல இருக்கிற துறவிகளுக்கெல்லாம் அதுதான், என்னிடம்பா உனக்கு இதை கற்றுத்தருகிற, அதுக்கு இதை கற்றுத்தருகிறேன்னு சொல்லுகிறாய், அதற்கு மேலும் நீ என்ன கற்றுக்கொண்டாய்? சாதாரண விஷயம் சார். நாங்கள்லாம் ஆய்வுத்துறையில பேராசிரியர்களாக கொஞ்ச காலம் இருந்தோம். எங்களிடம் மாணவர்கள் பலர் ஆய்வுக்கு வருவார்கள். அவர்களுக்கெல்லாம் வழிகாட்டுவோம். பல்கலைக்கழகம் என்ன தெரியுமா கேட்கும்? உன் மாணவர்களுக்கு வழிகாட்டுனது இருக்கட்டும், நீ இந்த துறையில இந்த ஆண்டு என்ன சாதிச்சேன்னு ஒரு கேள்வி கேட்கும். ஆண்டினுக்கு நாங்கள் குறைந்தது இந்திய அளவிலாகிய 2 கட்டுரை கொடுத்தாதான் அடுத்த ஆண்டுன்னு ஆய்வு பேராசிரியரா இருக்க முடியும். என்னால் அனுப்பப்படக்கூடிய கட்டுரை ஆய்வு உலகத்துல விவாதிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருந்து ஜேர்னல்ல பப்ளிஷ் ஆகணும். இல்லைன்னா என்னால இந்த மாணவனுக்கு அப்புறம் வேற எவனையும் நீ ஆய்வுக்கு எடுத்துக்க கூடாதுன்னு. அப்ப நமக்கெல்லாம் வழிகாட்டுன்ற துறவிகள்லாம் இருக்காங்கல்ல. சரி, நேத்துக்கு வழிகாட்டின, இன்னைக்கு நீ போன ஆண்டுக்கு இந்த ஆண்டு என்ன இம்ப்ரூவ் பண்ணிருக்க போய் கேட்டு பாருங்க. 500 கோடியில இருந்து 700 கோடி சேர்த்திருக்காங்க. கேள்வி இல்லையா? அறிவுல நாம கேட்கிறோம்ல. போன ஆண்டுக்கு இந்த ஆண்டு உன் அறிவு வளர்ந்தது எந்த அளவில் கேட்கிறோம் இல்லையா? ஆன்மீகத்துல அதை கேட்கணுமா வேண்டாமா? எந்த துறவிக்கிட்டே அந்த கேள்வியை நாம கேட்டுடுவோமா? போன ஆண்டு இந்த மாதிரி துறவு, இன்னைக்கு என்ன வளர்ந்து இருக்கிற உன்னுடைய துறவு நிலையில நீ இன்னும் மேலான நிலைக்கு எதனை உணர்த்தி இருக்கிற சொல்லுன்னு கேட்க சொல்லுங்க. ஒருத்தனும் பதில் பேச. நம்ம நாட்டுல தாங்க இந்த மாதிரியான தவறான அணுகுமுறைகள். மூளைக்கு மூல சாமியார், முட்டாள் ஜனங்கள் பின்னாடி காவடி தூக்குவானுங்க. அதுதான் பொய்மொழி கேட்டு இவர்கள் சொல்லுவது எல்லாம் பொய்யான வார்த்தை. ஒருத்தம் கூட யோக்கியம் பேசுறது இல்லை. பொய்மொழி கேட்டு உடனே போய் கேட்டீங்கன்னா உடனே அருள் செய்வதாக தான் படத்தை கொடுத்து சாமி அறையில வச்சுக்கோ. அவனை வழிபடுவது நம் நோக்கமா? அவன் வாயிலாக இறைவனை வழிபடுவது நம் நோக்கமா? இறைவனை வழிபடுவது என்றால் அவன் உருவம் நமக்கு எதுக்கு? அது யாரா வேண்டுமானாலும் இருக்கு. நம்முடைய ஆன்மீகம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நம்முடைய முன்னோர்களாக இருந்தவர்களது புகைப்படங்களையே கூட வழிபாட்டு இடத்தில் வைத்து வழிபடக்கூடாது என்று சொல்லுவது நம்முடைய ஆன்மீகம். நம்ம வீட்டுல இறந்தவர்களினுடைய அந்த புகைப்படங்களை வழிபாட்டு இடத்தில் வைத்து வழிபடக்கூடாது என்பது நம்ம ஆன்மீகம். கேட்டு பாருங்க. அப்ப நம்ம வீட்டுல நமக்கு உயிர் தந்த, உடல் தந்த பெற்றோர்களே மறைந்து போனால் அவர்களையே வைத்து வழிபடக்கூடாதுன்னா இவர்கள் யார்? இவர்கள் நமக்கு எந்த விதத்துல உறவு? இவர்கள் எந்த விதத்துல நமக்கு இன்றியமையாதவர்களாக இருக்கிறார்கள்? உங்கள் ஆன்மீக தேடலுக்கு வழிகாட்டிகள்னு சொன்ன வழிகாட்டுறதோடு நின்றுடணும். உங்களோட சேர்ந்து வந்து அவர்கள் வாழ்ந்து காட்ட போவதில்லை. காஞ்சிபுரம் எவ்வளவு தூரம்னா வெளியே போனா போர்டு காமிக்கும், அவ்வளவுதான். அந்த வழிகாட்டல் தான். அவர் நம்மோடு வாழ்ந்து காட்ட போவதில்லை யார் ஒருவரும். நாம் வழிகாட்டக்கூடியவர்களை வாழ்ந்து காட்டுபவர்களாக நம்பி ஏமாந்து கொண்டிருக்கும். ரொம்ப கடினமான வார்த்தை தான் நான் பேசுவது, வேற வழியில். இந்த இடத்தை புரிய வைக்கணும்னு அப்படி நம்ம வழிகாட்டக்கூடியவர்களை எல்லாம் வாழ்ந்து காட்டியவர்களாக நம்பி நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருக்கும். எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? அதனாலதான் பொய்மொழி கேட்டு மரம் அறிவார். மரம் அறிந்து என்ன பயினாரா? பகை மன்னி நின்றாரு. இந்த உலகத்தை பகைத்து கொண்டு மீண்டும் மீண்டும் இந்த உலகிலே வந்து பிறந்த வண்ணம் வாழ்க்கையையே அழித்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய கேடுன்னு யாரும் யோசிக்கிறதே கிடையாது. எல்லாருக்கும் உரிய அறிவும் ஞானமும் அவரவர் முயற்சியால கிடைக்கும் என்கின்றதை தவிர பிறர் ஒருவரால். நான் ஆசிரியர் தொழில இருக்கேன்.
நான் அறிவு ஊட்டதான் முடியும். அதன் மூலமாக அனுபவத்தை பெறுவது என் மாணாக்கர்களாக இருக்கும். அவர்களுக்கு அனுபவத்தை நான் ஊட்ட முடியாது. இந்த அனுபவத்தை பெறுவதற்கு உண்டான வழிமுறையை வேண்டுமானாலும் நான் சொல்லி காட்டலாம். பயணிக்க வேண்டியது அவன்தான். அனுபவத்தை அவன்தான் பெற வேண்டும். நான் உனக்கு அந்த அனுபவத்தை தருகிறேன், இங்கு வாங்கி எவனாவது சொன்னான்னா முதல்ல அவனுக்கு குழி வெட்டும். அவனால் அனுபவத்தை தர முடியாது, அவன் அறிவைத்தான் தர முடியும். உங்களுக்கு பாடத்தை நடத்தலாம் ஆசிரியனாக நின்று, அதனை புரிந்து கொண்டு விளக்கமுறை தேர்வு எழுவது நீங்களா தான் இருக்கணும். நான் எழுத முடியாது, அப்படி எழுதுறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. அதை முதல்ல புரிந்து கொள்ளுவதே இல்லை. நமக்காக அவர் செய்கிறார், யாரும் செய்ய முடியாது. யாருடைய நோயும் யார் ஒருவரும் வாங்க முடியாது, யாருடைய பசியையும் யார் ஒருவரும் பெற முடியாது. இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். மற்றவர் வேட்கைக்காக நீங்கள் நீர் குடித்தால் மற்றவர் வேட்கை எல்லாம் போகாது. ஒருவர் பாவத்தை நீங்கள் பெற்று அவருக்கு புண்ணியத்தை தர முடியாது. இதெல்லாம் நிறைய விஷயங்கள். திருமந்திரம் படிக்கும் போது சில ஆபத்தான விளக்கங்களை கேட்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. அதுக்குதான் நான் பயந்ததே திருமந்திரத்தை எடுக்கிறது. திருமந்திரத்துல எதனையும் நீங்கள் உணர வேண்டும், அதுதான் அடிப்படை. நீங்கள் உணர்வதற்கு உண்டான வழிகள் எவ்வாறு இருக்கின்றன வழிகாட்டும். பயணப்படணும் நீங்க, இலக்கை அடையணும் நீங்க, அனுபவத்தை நீங்கள் பெற வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு வலுவான ஆற்றலை காட்டியது திருமந்திரம். அதை முதல்ல புரிஞ்சிக்க தவறிட்டு ஊருக்கு ஊரு சாமியார் மடத்தை வளர்த்து வச்சிருக்கோம். ஒண்ணு வேண்டாம். திருமந்திரர் பேர், திருமூலர் பேர்ல எங்கன்னா மடம் இருக்கான்னு பார்த்திருக்கீங்களா? இவ்வளவு பெரிய நூலை எழுதியிருக்காரு. திருமூலர் பேர்ல எங்கன்னா மடம் இருக்கான்னு பார்த்திருக்கீங்களா? நாவுக்கரசர் பேர்ல மடம் இருக்கா? மாணிக்கவாசகர் பேர்ல மடம் இருக்கா? ஞான சம்பந்தர் ஒரு மடத்துக்கு போனதுனால அந்த ஆதி மடம் சம்பந்தர் மடம்னு மதுரையில மாத்தினார்கள். சுந்தரர் பேர்ல மடம் இருக்கா? இவர்கள் செய்யாததையா இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த துறவிகள் எல்லாம் செஞ்சிட போறான்? யோசிச்சு பாருங்க. ஆனால் ஒவ்வொருத்தனும் எவ்வளவு பெரிய மடம் வைத்துக் கொண்டு சொத்தை பெருக்கி கொண்டு, பழமொழி சொல்லுவான் பாருங்க, ஊரை அடித்து உலையில் இடுவது போல அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கான். எவனையாவது நம்மால ஒவ்வொருத்தங்கிட்டையும் போய் பாருங்க, மெர்சிடிஸ் பென்ஸ், அதை விட ரோல்ஸ் ராய்ஸ், இதெல்லாம் அவர்களுக்கு வாகனம். எப்படி நம்மால் இதை சகித்துக் கொள்ளுவதுன்னே தெரியாது. தப்பான வழியை காட்டி நம்மை தவறுக்குள் ஆழ்த்தி நம்மிடம் இருக்கக்கூடியனவற்றை எல்லாம் தன்வயமாக்கி கொண்டு அவன் என்ன செய்கிறான்? பகை மன்னி நின்றார். நம்மை இந்த உலகினுக்கு பகைவனாக காட்டி அவர்கள் தங்கள் வாழ்க்கையை வளப்படுத்தி கொள்ளுகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் சும்மா விடக்கூடாது. அதுதான் இந்த திருமந்திரம் என்பது. நீங்கள் உங்களை உணர்வதற்கு உண்டான வழியை காட்டும். இதை கொண்டு நீங்கள் யாருக்கும் உணர்த்தலாம் வேண்டாம். நீங்கள் இதன் வழி தெரிந்து கொண்டு நீங்கள் அதன் வழி நின்று நீங்கள் உங்களை அறிந்து கொள்ளுங்கள். அதுதான் முக்கியம். இதை கொண்டு அடுத்தவருக்கெல்லாம் புத்தி சொல்லவே வேண்டாம். அவரவராக புரிந்து கொள்ளும். ஆகவே மரம் அறிவார் பகை மன்னி நின்றாரே. அடுத்த அழகான மேற்கோள். இருமலும் தோகையும் ஈழையும் வெப்பும் தருமம் செய்யாதவர் தம்பாலவாகும். உருமிடி நாகமும் உரோனி கழலை தருமம் செய்வார் பற்கள் தார்கிலாவே. ரொம்ப அழகான விளக்கம். புரியுதான்னு பாருங்க. நாம அனுபவிக்க கூடிய நோய்கள் அனைத்தும் ஒரே வரியில சொன்னோம், நம்முடைய வினையின் வெளிப்பாடு. அது என்ன நோயா வேண்டுமானாலும் இருக்கு. இத நம்மாழ்வார் ஒரு இடத்துல எழுதினார். அவரவர் வினை வழி அவரவர் அடைய நின்றனர். அது நோயாக இருக்கட்டும், உள்ளத்துல ஏற்பட்ட குழப்பமா இருக்கட்டும், பயமா இருக்கட்டும், எதுவாயினும்
அவரவர் வினை வழி அடைய நிற்போம். மாற்றமே கிடையாது. உங்களால் இன்று துய்க்கப்படக்கூடிய எந்த ஒன்றும், அது நன்மையோ தீமையோ, உங்களால் மேற்கொள்ளப்பட்ட நன்மையான செயலாலும் தீமையான செயலாலும் மட்டுமே நிகழுமே அன்றி பிரிது ஒருவரை காரணம் காட்டவோ இவர்தான் இதற்கு காரணம் என்று சுட்டவோ கூடாது. ஞாபகம் வச்சுக்கணும். தீதும் நன்றும் பிறர் தரவாரா, அல்ல சந்தேகமே படாதீர்கள். உங்களுக்கு நோய்படுகிறீர்களா, அது உங்களினது வினையின் விளைவு. ஞாபகம் வச்சுக்கணும். அதை போக்குதற்கு நீங்கள் தான் முயற்சி செய்யணும். இன்னாரால் இந்த நோய் வந்தது சொல்லி பிரயோஜனம் இல்லை. யாரும் காரணமாக முடியாது. பாருங்க, இருமலும், நீங்கள் இருமுவதற்கு பிறர் ஒருவர் காரணமாக இருக்க முடியுமா? சோகையும், இரத்தத்தினுடைய ஆற்றல் குறைந்து போவதுக்கு பேர் சோகைன்னு பேரு, அனீமிக். ஈழை, கோழை கட்டுதல், கபம் கட்டுதல், வெப்பு, வெம்மையினால் உடலிலே கூறு வருதல் அல்லது அம்மைப்படுதல், இதெல்லாம் உங்களுக்கு இயல்பாக வரக்கூடிய நோய்கள். தருமம் செய்யாதவர் தம் பாலவார். இந்த நாளும் யாருக்கு வராதா? தர்மம் செய்யாமல் எவனேனும் இருந்தால் அவனுக்கு இதெல்லாம் வருமா? இப்ப இந்த நோய்க்கும் தர்மத்துக்கும் என்ன சம்பந்தம்னா ரொம்ப எளிமையான விஷயம். நீங்கள் வாழிடத்துல பெரும்பாலும் தூய்மையானவற்றையே பேணுவதாக இருந்தால் அதிலிருந்து நோய் கிருமிகள் வாராது, இருமலை தாராது. அதே போல ஆரோக்கியமற்ற உணவை உண்ணுதலோ அதை முன்னாக எடுத்தலோ சோகைக்கு உண்டான வழிவகுக்கும். அதை செய்யாது. ஈழை, குளிர்ந்ததாக இருக்கக்கூடியவைகளின் மாட்டு மனதை செலுத்தாதே, அது கோழை கபத்தை கட்டும். வெப்பு, ஊர்ல குறைந்தபட்சம் அந்த காலத்துல சொன்னா வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ன்னு, அவ்வளவுதான் வெப்பத்தை குறைக்கிறதுக்கு அதான் வழி. ஆகவே உன்னை நீ பயனுள்ளவனாக ஆக்கி கொண்டால் உனக்கு அந்த இடத்துல இருந்து எந்த நோயும் வராது. நீ எந்த விதத்திலும் உன்னை பயனுள்ளவனாக ஆக்கி கொள்ளவில்லை என்றால் உனக்கு உண்டான பயனை ஆக்கி கொள்ளுதலுக்காக நீ செய்யக்கூடியது பிறருக்கு தானாக சென்று தர்மமாக மாறும். நீ மரம் வைத்தால் நீ மட்டும் அந்த நிழல் இருக்க போறதில்லை. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. மற்றவர்களும் அந்த மர நிழல்ல இருப்பான். நான் அதற்குத்தான் அடிக்கடி சொல்லுவது உண்டு. யாரோ நட்ட மரத்தினது பழத்தை நாம சாப்பிடுகிறோம், அடுத்த தலைமுறைக்கு நாம ஒரு மரம் நட்டுட்டு போக கூடாதான்னு. அவ்வளவுதான் விஷயம். அப்படி உன்னுடைய நிழலுக்கு நீ நிறுவின மரம் ஊருக்கு நிழல் தரும். அதுதான் தர்மம் அப்படின்னு பேர். ஆகவே முதல்ல உனக்கு நல்லதாக உரியது, சரியானது என்று எதனை செய்கிறாயோ அது ஊருக்கு நல்லதாக மாறும். உன் தேவைக்கு கிணறு வெட்டுற, அந்த நீரை நீ எடுத்துக் கொள்ளுகிறாய். உனக்கு போக எஞ்சி உள்ள நீரை எடுக்க எடுக்கதான் கிணறு சுரக்கும் என்பதனால் என்ன செய்கிறாய்? அடுத்த முனையும் எடுத்துக்கோன்னு சொல்றேன். அவ்வளவுதானே. அந்த கிணறு பிறர் எடுக்க எடுக்கதான் நீர் அதில் சுரக்கும் என்பதனால் உனக்கு சுரக்க வேண்டிய நீர் தேவையாக இருக்கிறது. ஆகவே மற்றவரையும் எடுத்துக்கொள்ள சொல்லுகிறாய். அது உன்னை அறியாமல் அது தர்மமாக மாறுகிறது. இதை முதல்ல புரிந்து கொள்ளணும் இல்லையா? ஞாபகம் என்னன்னா, உலகத்துல எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் பிறரை சார்ந்துதான் வாழுகிறோம். எந்த ஒரு மனிதனும் தனித்தன்மையோடு தனித்துவமாக எந்த காலமும் ஒரு கணம் வாழ முடியாது. வேடிக்கையாக ஒண்ணு, ஒரு 90 வயது பெரியவர் மூச்சு திணறலின் காரணமாக மருத்துவமனையில போய் சேர்ந்தார். உடனே மருத்துவர்கள் எல்லாம் அவரை சோதித்து இவருக்கு சுவாசம் சீராக இல்லை, ஆகவே அதை சீர்படுத்துவதற்கு உடனுக்குடனாக வெண்டிலேட்டர்ல அவரை வைத்தார்கள். வைத்து ஒரு 6 மணி நேரத்தை அவருடைய சுவாசம் சீராகி விட்டது. அவர் இயல்பு நிலைக்கு திரும்பினார். அப்புறம் வெண்டிலேட்டரை எடுத்துட்டு
நாளை நீங்கள் மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு செல்லலாம்னு சொல்லி அந்த மருத்துவமனையில உள்ளவர்கள் அவருக்கு பில்ல கொடுத்தார்கள். பில்லுல $5000 போட்டிருந்தது. அழ ஆரம்பிச்சுட்டு, எதற்காக அழுகிறீர்கள்? பில்லின் தொகை அதிகமாக இருக்கிறது என்று அழுகிறீர்களா, இல்ல இயல்பான தொகைதான் நாங்கள் போட்டு இருக்கிறோம், அதிகமா எல்லாம் போடல. உடனே அந்த வயோதிகர் சொன்னார், அதற்கு அழல, கருவிலே இருந்த காலம் தொட்டு இந்த நிமிடம் உங்கள் மருத்துவமனைக்கு வருகின்ற வரைக்கும் இறைவன் கொடுத்த காற்றை தான் நான் சுவாசித்துக் கொண்டிருந்தேன். 6 மணி நேரம் நீங்கள் கொடுத்த வெண்டிலேட்டரை சுவாசித்ததற்கு $5000. இத்தனை நாள் இறைவன் கொடுத்த காற்றை சுவாசித்ததற்கு அவனுக்கு நான் எவ்வளவு கொடுக்கணும் நினைச்சு பார்த்தேன், பயம் வந்துட்டது. இதான் உலகம். நாம் எல்லாமே இறைவனால் நிர்வகிக்கப்படக்கூடியவர். நாம மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு செயலும் நமக்கு பயன் தரக்கூடிய அதே நேரத்துல மரம் நட்டவன் எவன் ஒருவனும் அதுல விளையக்கூடியதெல்லாம் தனக்கு மட்டும் சொந்தம் அவனுமே நினைச்சு விளைவிக்கல. ஞாபகம் வச்சு, ஒவ்வொருத்தரும் அப்படி நினைத்து விளைவிப்பதாக இருந்தால் என்ன ஆகும்? உலகத்துல விவசாயம் வளருமா? தன்னால் விளைவிக்க கூடியன பிறருக்கு ஆகும் என்ற அந்த சிந்தனை தான் தர்மத்தை வளர்க்கிறது. அதைத்தான் சொல்றான், இதனை தர்மம் செய்யாதவர் தாம் பாலவாகுமே. நோய் நொடியெல்லாம் அப்படி வரும். நம்மால் செய்யப்படக்கூடிய நல்லது எல்லோருக்கும் போய் சேரப்பட வேண்டியது. அதனாலதான் சொன்னான், நல்லார் ஒருவர் உளரே, அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. நோக்கம் அதுதான். இல்லை என்றால் நோய் மிக பெரிய அளவிலே பாதிக்கும். உருமிடி நாகமும் ரோணி கடலை தர்மம் செய்வார் பக்கல் சார்கிலாதே. ஆகவே மிக பெரியதாகிய நோய்கள் இருக்கு இல்லையா, உருமிடி நாகமும் ரோணி கடலை, இதெல்லாம் நோயோட பேர். இது மாதிரியான நோய்களெல்லாம் தர்மம் செய்வார் பக்கல், எவன் ஒருவத்தை தர்மம் செய்ய முன்வருகிறானோ அவன் மாட்டு இந்த நோய்கள் சென்று சேருவது இல்லை. ஆகவே அறம் என்பது உனக்கு நன்மையை தருவதோடு நில்லாமல் உன்னை சார்ந்தவர்களுக்கு நன்மையை தருவதாக அமைய, அதனால் உனது வாழ்க்கை நோய் நொடி இல்லாமல் இருக்கும். இந்த பகுதியை நாளைக்கு இன்னமும் சற்று அடுத்த வகுப்புல வேறு நிலையில் இருந்து விரிவாக பார்ப்போம். நன்றி.